இன்ப இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்கு உள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இது எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம். யோவான் 3:16. ஆண்டவர் எவ்வளோ நம்ம மேலே அன்பு வைத்திருந்தார்னா, தன்னை உண்டாக்கின பிள்ளைகள், தான் உண்டாக்கின பிள்ளைகள் தன்னை விட்டு தூர போய் அந்த அழிந்து போகிற எரிநரகத்துக்கு அவங்க போகிறாங்களே என்று சொல்லி அங்கலாய்ப்பு தேவனுடைய இருதயம் அங்கு நமக்காக அங்கு அது துடிக்கிறது. அதனால தான் தேவன் என்ன செய்தார்? அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நேசிச்ச மகன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஏன்? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்து நமக்கு நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாய், நாம் அவரால் உண்டாக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளை தன்னோடு கூட நித்தியமாய் வாழும்படியாய் அவர் விசுவாசத்தின் மூலமாய் யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ, தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை அடையும்படியாய் அவர் வந்தது இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கல்ல. அவர் வந்தது இந்த உலகத்தை அவர் பாதுகாக்க, ரட்சிக்க என்று நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவரை வந்தவரை யாரெல்லாம் நம்பினாங்களோ, யாரெல்லாம் விசுவாசித்தாங்களோ அவங்க அழிந்து போக மாட்டாங்க. நீ யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ அவங்களுக்கு அழிவு நிச்சயம் என்பதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒவ்வொரு நாளும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாம், நித்தமும் பொல்லாததா இருக்கிற கிரியைகளை கொண்ட மனிதர்கள் எதை விரும்புகிறாங்க? இருளை விரும்புகிறாங்க. ஏன்? அவங்க வெளிச்சம் வந்துச்சுன்னா தங்களுடைய கிரியைகள் வெளிப்பட்டு விடுமே, தங்கள் பொல்லாத கிரியைகள் வெளிப்பட்டு விடுமே என்று சொல்லி அவர்கள் வெளிச்சத்தை விரும்பாம இருள இருக்கிறாங்க. யாராவது அவங்கள பார்த்து அவங்கள கண்டிச்சிருவாங்களோ, அவங்கள குறைகளை சுட்டி காட்டிடுவாங்களோ என்று சொல்லி ஓடி ஒளிஞ்சு பயந்து இருளிலேயே வாழ விரும்புகிறாங்க. அவங்களுக்கு உணர்வுள்ள இருதயம் அங்கே காணப்படவில்லை. உணர்வுள்ள இருதயம் இல்லாதவங்க தான் இருளை விரும்பி போவாங்க, ஒளியை அவங்க வெறுப்பாங்க. ஆனால் அதற்கு மாறாக சத்தியத்தை நேசிக்கிற பிள்ளைகள், தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் எதை விரும்புவாங்க? அவர்கள் சத்தியத்தை விரும்புவாங்க, ஒளியை விரும்புவாங்க. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் ஒளியாக இருப்பது போல நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. ஒன்று இருளில் இருக்கணும், இல்லைன்னா வெளிச்சத்தில் இருக்கணும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்ப்போம். நம்ம ஒளியின் பாதையில் நம்ம நடக்கிறோமா? நம்முடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்குதா? இல்லது நம்ம கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா? நம்ம ஒளியின் பாதையில் நடந்து எதை நோக்கி நம்ம செல்லுகிறோம்? உண்மையாகவே கிறிஸ்து வந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கா? நாம் ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து கொண்டு அவரை பற்றி இருக்கிறோமா? அவரை விசுவாசிக்கிறோமா? வேற மற்ற எந்த ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் விக்கிரகமாக வைத்திருக்கிறோமா? நம்முடைய கிரியைகள் ஒளியாய் வெளிச்சமா இருக்குதா? முற்றிலுமா அந்த கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு இருக்கா?
அல்லது ஒளிந்து ஒளிந்து அந்தகார கிரியைகள் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்குமா இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, ஒளியின் பிள்ளையா, நான் ஒளியில் நடக்கிற பிள்ளையாய், ஆண்டவரே சத்தியத்தை வாஞ்சிக்கிற பிள்ளையா, சத்தியத்தை நேசிக்கிற பிள்ளையா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். நீர் வந்த நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். ஆண்டவரே, நித்திய ஜீவன் எனக்கு வாக்களித்தவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்து கொள்ள ஒரே ஒரு கிரைட்டீரியா என்ன? கிறிஸ்துவ போல நான் மாறணும், சுபாவம் மாறணும். என்னுடைய கிறிஸ்துவ விசுவாசிக்கிற விசுவாசம் எனக்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாய் மேலாங்கணும். இன்றைக்கு நாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின காரியத்தை நாம் அதில் நிலைத்திருக்க, அதில் வளர, அதை பிடித்து கொள்ள, சார்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாய் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களுக்காய் உடைய குமாரனையே கொடுத்தீங்களே, உடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவார், நித்திய ஜீவன் உண்டே. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். இயேசு கிறிஸ்து நீர் மாத்திரம் ஆண்டவரே எங்களுக்காக வராவிட்டால் எங்களை நிலைமை என்ன இருக்கும்? பரிதபிக்கப்பட்டிருக்குமே. இது நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஒரு நாளுமே நேசித்து உமக்கு நன்றி சொல்ல எங்களுடைய ஆண்டவரே நித்திய ஜீவனை நாங்கள் அப்பா பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் கிரியைகளை ஒரு நாள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களா, கிரியைகளை சோதித்து பார்க்கிறவர்களா, நலமானவர்களை பிடித்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை தாரும், துணை செய்யும், நீர் பலப்படுத்தும். ஆவியானவரே, நம்முடைய ஆளுகைக்குள்ள முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படும். துதிகன மகிமையாகவும் உமக்கு செலுத்தி இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.